எக்ஸ் புகழ் அரசியல் விமர்சகர் திரு சரவண பிரசாத் பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இங்க நம்ம தமிழக அரசியல்ல பரபரப்பா இங்க இப்ப பாஜக தலைமை மாற்றப்பட்டிருக்கு. அப்புறம் இங்க நீட்டுக்கு எதிராக நாங்களே மசோதா முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க. ஆனா மசோதா திருப்பி போட்டுட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல சத்தமே இல்லாம இப்ப இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ்ல நம்ம மோடி அவர்கள் சிறப்பான செய்தியை செஞ்சிருக்காரு. 2 விஷயம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் நம்ம தாஜ் ஹோட்டல் அட்டாக், அதுக்கு காரணமான திரு ராணா அவர்களை நம்ம அமெரிக்கால இந்தியா பாரதத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய வெற்றி, எவ்வளவு பெரிய முக்கியம் வாய்ந்தது. ஓகே, சத்தம் இல்லாம செய்யறது மோடிக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. அவர் நிறைய விஷயங்களை இந்த மாதிரி சத்தம் இல்லாம செஞ்சிருக்காரு. பட் இது உண்மையிலேயே எல்லாரையுமே ஒரு புரட்டி போட்ட ஒரு செய்தி. எல்லாரையும் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேசபக்தர்களுக்கு எப்பவுமே அது ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி. ஏன்னா என்னைக்கு இந்த துரோகி நம்ம உள்ள கூட்டு வர போறோம்ன்றது எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்த விஷயம் தான். 26/11 அட்டாக்ல இவனுக்கு அது யாருடைய ஆட்சின்னு தெரியல. அப்போ அமெரிக்காவில் நடந்த ஆட்சியில அவனுக்கு ஒரு கிளீன் சிட் கொடுத்தாங்க. தஹ்மர் ராணா இந்த மும்பை தாக்குதல்ல ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு அமெரிக்க நீதிமன்றங்கள் அவனுக்கு ஒரு கிளீன் சிட் கொடுத்தாங்க. அப்போ பிரதமர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அப்ப இந்த ட்வீட் இப்போ ஓடிட்டு இருக்கு, நிறைய நீங்க பார்த்திருப்பீங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது மிகவும் ஒரு பெரிய கவலைக்குரிய விஷயம். பட் இதை நாங்க சட்டப்பூர்வமா கண்டிப்பா இதை எதிர்ப்போம் அப்படின்னு அவர் அப்போவே ட்வீட் போட்டிருக்காரு. அந்த இதுல ட்வீட் போட்டு அதை ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. இப்போ தாவூர் ராணா இங்க வர்றதுக்கு நம்மளுடைய வெளியுறவு உறவுகள் எந்த அளவுக்கு பலமா இருக்குன்னு நம்ம பார்க்கணும். நீங்க எந்த நாட்டுக்கு வேணா போய் யாரை வேணா எக்ஸ்ட்ரடிஷன் எல்லாம் பண்ணிட்டு கூட்டு வர முடியாது. எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி இருக்கணும். நமக்கு அதுக்கு நமக்கு ஒரு ட்ரீட்டி இருக்கணும். அந்த ட்ரீட்டி நமக்கு ஆக்டிவா இருந்து அவங்களோட நல்லுறவுகள் இருந்தா மட்டும்தான் நம்ம ட்ரீட் கூட்டிட்டு வர முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளால விஜய் மல்லையாவை கூட்டு வர முடியல. பட் அது இன்னும் டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. அது எப்ப வேணா அது நல்லது நடக்கலாம். விஜய் மல்லையாவை ஏன் கூட்டு வரலன்னா, நமக்கும் பிரிட்டனுக்கும் அந்த எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி கிடையாது. அதாவது ஒரு குற்றம் செஞ்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா, அந்த குற்றவாளிகளை நம்ம அந்த நாட்டுல இருந்து நம்ம நாட்டுக்கு அனுப்புறதோ, நாடு கடத்துறதோ, நம்ம நாட்டுல இருந்து உங்களுக்கு நாடு கடத்துறதோ பண்ண முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அது என்ன காரணமோ ஆரம்பத்துல இருந்து யுனைடெட் கிங்டம், அதாவது பிரிட்டன் நம்மளோட பினான்சியல் ஃப்ராட் பண்ணிட்டு போனவங்களை திருப்பி அனுப்புறதுக்கு ஒத்துக்கிட்டது கிடையாது. இது கிரிமினல் மிஸ்டேக்கா இருந்ததுன்னா, ஒரு கிரைம் பண்ணிருக்காங்க, ஒரு கொலை பண்ணிருக்காங்க, வேற ஏதாவது பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒத்துக்கிறாங்களே வெளியே. பட் இந்த பினான்சியல் ஒத்துக்கல. நம்ம இன்னும் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். தாவூர் ராணா நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வர்றது ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய அரசியல் வெற்றி. இது எதிர்கட்சிகள் முதற்கொண்டு எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஷாக்கு. அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல இது நம்ம பிரதமர் ட்ரம்போட வைத்திருக்கிற ஒரு நல்ல உறவுக்கு ஒரு முக்கியமான உதாரணம். அவர் இப்போ பாத்தீங்கன்னா, அங்கிருந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அவங்களுடைய ஹெட் துல்சி கபாட் போனாங்க. அவங்க இங்க நம்மளுடைய மத்திய உள்துறை அமைச்சரை மீட் பண்ணாங்க, மோடியை மீட் பண்ணாங்க, எல்லாரும் மீட் பண்ணாங்க. அவங்க மூலியமாவும் நம்ம நிறைய தகவல்களை பரிமாறி இருக்கிறோம். இது போல அவனுடைய அந்த தாக்குதல்ல எந்த அளவுல ஈடுபட்டிருக்கான், யார் யாருக்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணிருக்கான் அப்படின்ற தகவல் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அந்த தகவலை எல்லாம் பார்த்துட்டு அவங்க அவனை திருப்பி அனுப்புறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணாங்க. இது உண்மையிலேயே வரலாற்றுல ஒரு பெரிய விஷயம். வரலாற்றுல மிக மிக ஒரு பெரிய விஷயம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசுனால வெளிவரக்கூடிய தகவல்கள் உண்மையிலேயே பல பேருக்கு வயிற்றுல புளிய கரைக்க போகுது. அதுல எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். நீங்க சொன்ன மாதிரி அப்ப கைது செய்யறப்ப இருக்கிறப்ப அவரை ஒரு புனிதத்துக்கு பேசினாங்க. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. இது கிட்டத்தட்ட ஒரு இயக்கத்துக்கு மேல RSS மேல ஒரு பழி சுமத்தினாங்க. ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அப்பயே பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு தீவிரவாதம் தாண்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ எந்த அளவுக்கு முறியடிச்சு தேச நலன்ல மோடி அவர்கள் சிறப்பா செய்யறாரு. இன்னுமையாவது காங்கிரஸ் உணருமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் இதுக்கு மேல திருந்தாது. ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கூட அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்த உடனே முதல் பேட்டியே காங்கிரஸ் இதுல இருந்து பேச்சாளர் தான் சொல்றாங்க, அவருக்கு சரியான ஒரு வக்கீல் அணியை ஏற்பாடு பண்ணணும், அவருக்கு எல்லா சட்ட உதவிகளையும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இது பண்றாங்க. இந்த தாக்குதல் நடந்த உடனே இதை எப்படியாவது ஒரு இந்து தீவிரவாதத்துக்குள்ள கொண்டு வரணும்ன்றது ரொம்பவே ட்ரை பண்ணிருக்காங்க. எல்லாருக்கும் இந்து அடையாளங்கள் கூடிய ஒரு ஐடி கார்டை கொடுத்து அவங்களுக்கு கையில
RSS காரன் கட்டுற மாதிரி கல்வாவை கட்டி எல்லாமே ஏற்பாடு பண்ணி தான் உள்ள அமிச்சாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஓம்பலை. அவர் வந்து ஒரு வெறும் லத்திய வச்சுக்கிட்டு ஒரு AK-47 இருக்கிற ஒரு தீவிரவாதியை கொடுப்பாருன்னு எவனுமே எதிர்பார்க்கல. அவர் வந்து நம்மளுக்கு எல்லாம் வந்து எப்படி சொல்றது, ஒரு காவல் தெய்வத்தை விட அதையும் மீறினவர். இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு வருடா வருடம் அந்த 26/11 அப்போ நம்ம மத்தவங்க எல்லாம் நினைக்கிறோமோ இல்லையோ, கான்ஸ்டபிள் ஓம்பளையை பத்தி கண்டிப்பா நினைப்போம். ஏன்னா அவர் தான் நமக்கு வந்து இது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல், நாடு விட்டு நாடு பாகிஸ்தான்ல இருந்து வந்து தாக்கியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இருந்த ஒரே ஒரு சாட்சி, உயிரோட ஒரு தீவிரவாதியை பிடிச்சு கொடுத்தது அவர் தான். அதனால இது வந்து காங்கிரஸ்காரங்க இன்னைக்குமே கூட வந்து அதை பத்தி பேசுறதுக்கு வந்து பேசும்போது அவங்க வந்து கூடுமான வரைக்கும் அதை வந்து ஒயிட் வாஷ் பண்றதுதான் ட்ரை பண்ணுவாங்க. திக்விஜய் சிங், இன்னும் பல பேர் வந்து இது வந்து ஒரு RSS உடைய இதுதான் சதி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கையே எழுதி, அந்த புக்கையே ரிலீஸ் பண்ணாங்களா இல்லையா உங்களுக்கே தெரியும். ஒரு புக் ரிலீஸ் பண்ணி அதுல வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் எழுதி இது வந்து எப்படி எப்படியோ கொண்டு போக பார்த்தாங்க. பட் கோர்ட்ல எதுவுமே அவங்க நிக்க முடியல. அதாவது இதெல்லாம் வந்து ஒரு பொய்யா சொல்ல வேண்டியதுதான், எல்லாத்தையும் வந்து இப்படி பரப்பி விட வேண்டியதுதான். இந்த இப்போ ராணா வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பல தகவல்கள் வெளியே வரலாம். உள்ளூர்ல அவருக்கு சப்போர்ட் பண்ணவங்க யாரு, எந்த கட்சியை சேர்ந்தவர்கள், எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் என்ற பல தகவல்கள் வெளியே வரும். அது வெளியே வர இவங்களுடைய பதற்றம் இன்னும் ஜாஸ்தியாகி கடைசியில எங்க வந்து நிப்பாங்கன்னா, வழக்கம் போல மோடி அரசு எங்களை பழிவாங்குகிறது, எங்க மேல தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறதுன்னு சொல்லி மறுபடியும் ஓடுவாங்க. இதுதான் நடக்கும். பட் ராணா வந்து வாயை திறந்து ஏற்கனவே பாட ஆரம்பிச்சாச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னும் ராகம், தானம், பல்லவி எல்லாம் வரும். மொத்தமா வந்து ரிலீஸ் ஆகும்போது யாரெல்லாம் இந்த பாட்டுக்கு பாட்டு பாட போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த கைதுனால இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் தாண்டி இங்க இருக்கிற நேஷனல் பாலிடிக்ஸ், அதாவது இந்திய அரசியல்ல ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்த நினைக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா இந்த நாள் வரைக்கும் நம்ம கொண்டு வர முடியாத ஒரு லிங்க் ஒண்ணு இருக்குல்ல. அந்த கொண்டு வர முடியாத லிங்க் எப்படின்னா, லோக்கல் ஹெல்ப் இல்லாம, அதாவது மகாராஷ்டிராவுக்குள்ள அவன் முக்கியமா வந்து மும்பைல இறங்கும் போது அவனுக்கு ஒரு லோக்கல் ஹெல்ப் இல்லாம அவனுக்கு எப்படி வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைச்சது. உண்மையா வந்து அந்த ஏரியாவுடைய மேப்பும் சரி, யாருமே வந்து முன்னாடி சர்வேலன்ஸ் வந்து பண்ணிட்டு போலியா. எந்த தீவிரவாத டீமும் முன்னாடி ஒரு ஃபார்வர்ட் டீம் அனுப்பிச்சு சர்வேலன்ஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும்போது அவனுக்கு லோக்கல் சப்போர்ட் எங்கிருந்து வந்துச்சு, ஐடி கார்டு எங்கிருந்து வந்துச்சு, இந்த 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 கையில வந்து கல்வா கட்டுறதுக்கான ஐடியாவை யார் கொடுத்தாங்க? இந்த லோக்கல் சப்போர்ட் பண்ண ஆள் வந்து இன்னுமே வந்து ஜீரோல தான் இருக்கலாம். இன்னும் நம்மளால அதை வெளியில கொண்டு வர முடியல. ஏன்னா பிடிப்பட்டவன் அவன் ஒருத்தன் தான், அவனுக்கு அந்த ஐடியா இல்ல. அஜ்மல் கசாபுக்கு அந்த ஐடியா யார் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா லோக்கல் சப்போர்ட் இல்லாம அவனால எப்படி வந்திருக்க முடியும்? ஒரு அவங்க மீனவர்களை கொண்டுட்டாங்க, அந்த மீனவர்கள் கொண்டு மீனவரோட போட்டை எடுத்துட்டு எப்படிங்க ஒரு ஆள் நேரா வந்து இறங்கி கரெக்டா டார்கெட் பண்ணி போறதாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே ரூட் மேப் முத கொண்டு லோக்கல்ல சப்போர்ட் இல்லாம பண்ணிருக்க முடியாது. சோ லோக்கல்ல யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க, அது எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த லோக்கல் சப்போர்ட் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்ப ராணாவுடைய வாக்குமூலம். கண்டிப்பா உள்ளூர் சப்போர்ட் இருக்கு. அந்த உள்ளூர் சப்போர்ட் யாருன்றது இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே வரும். அடுத்தது மிகப்பெரிய பேசும் பொருளா அமைஞ்சது இரண்டாவது வந்து பார்த்திருப்போம். நீங்க சொன்னீங்க பினான்சியலா யாரெல்லாம் எஸ்கேப் ஆறாங்களோ அவங்க வந்து லண்டன் போன்ற நாடுகள் வந்து வெளியிடுறதுலன்னு. அதுல முக்கியமா நிரவ் மோடி, மெகுல் சோஸ்கி அப்படி நம்ம பிஜேபி ஆட்சி வந்தப்ப நிறைய பேர் வந்து நாட்டை விட்டு ஓடினாங்க, லோன் வாங்கிட்டு கட்டாம. மெகுல் சோஸ்கி அவர் வந்து பெல்ஜியம் நாட்டில் அரசாங்கமும் அவரை தொடர்பு கொண்டு இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான முயற்சிகள் ஏற்படுது. அவரோட கைது எவ்வளவு முக்கியம்? நீங்க சொன்ன மாதிரியே அவரு வாயை திறந்தா யார் யார் மாட்டுவாங்க? அவர் வாயை திறந்தா பல பேர் மாட்டுவாங்க, அவங்களுக்கே தெரியும். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பதற்றங்கள் அதிகமாயிருக்கு. 14,000 கோடி அவருக்கு கொடுக்கப்பட்ட கடன். எந்தவித ஆதாரமும் கிடையாது, எந்தவித பேங்க் டெபாசிட்ஸ், அதாவது பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாது, எந்தவித பேங்க் கேரண்டியும் கொடுக்கல. ஆனா 14,000 கோடியும் அவர் கொடுத்தாங்க. இதுல வந்து அந்த 14,000 கோடியுமே அவர் யூஸ் பண்ணிருப்பாரா, அப்படி கடனா வந்து வாங்கிட்டு ஓடி போயிட்டாரா கிடையாது. கண்டிப்பா பேக்லாக்ஸ் ஏதாவது இருக்கும். இங்க வந்து கிக் பேக்ஸ் சொல்ற மாதிரி அவருக்கு கடன் கொடுத்ததுக்கு நன்றி கடனா அவர் யாருக்காவது ஏதோ கொடுத்திருப்பார். சோ அப்ப யார், எந்த அரசாங்கம் இருந்தாங்க, எந்த மந்திரி இருந்தாங்க, எந்த எந்த வங்கியில இருந்து அவர் வாங்கி கொடுத்தாங்க, அவங்களுக்கு என்னென்ன கிக் பேக்ஸ் போச்சு, இதெல்லாம் அவர் வாயை திறந்தா தெரியும். மெஹுல் சோஸ்கியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, தன் கிட்ட இருக்கிற பணத்தினால ஆன்டிகுவா அப்படின்ற ஒரு நாட்டுல வந்து நாட்டுரிமை வாங்கிட்டு அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு. பட் அது வந்து இப்போ வந்து வேற மாதிரி போய் அவர் டென்மார்க்ல இப்ப அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் இதுலயும் ஒரு விஷயம் நீங்க யோசிக்கணும், நமக்கு டென்மார்க்கோட எந்தவித எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி கிடையாது. அதாவது ஒரு குற்றவாளியை நாடு கடத்தணும் அப்படின்ற ஒரு ட்ரீட்டி இருந்தது இல்லை. ஆனால்
மோடி அரசாங்கம் அதை பண்ணிட்டாங்க. இப்ப இல்ல, ரொம்ப நாள் முன்னாடியே அவர் வந்து பல நாட்டுகளுக்கு போயிட்டு இருக்கும் போது டென்மார்க் அரசாங்கத்தோடையும் ஒப்பந்தம் போட்டாயிடுச்சு. ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தம் அமலில் இருக்கு. அதனால இப்போ மெகுல் சோஸ்கியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எனி டைம் அவர் அங்கிருந்து அங்க அனுப்பப்படலாம். அந்த கோர்ட் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நம்ம போட்டிருக்கோம். நம்ம ராகுல் காந்தி மாதிரி சீனாவில போய் சிபிஐஎம் தலைமையகத்துல எல்லாம் ஒப்பந்தம் போடல. இவர் வந்து நாட்டுக்கு நாடு போட்டிருக்காரு. நாளைக்கு எந்த பிரதமர் அங்க மாறினாலும் சரி, எந்த பிரதமர் இங்க மாறினாலும் சரி, பிரச்சனையே கிடையாது. நாட்டுக்கு நாடு தான். அவர் எப்பவுமே அப்படிதான் நாட்டோட நாடு தான் பேசுவார். அது ராணுவ தளவாடங்கள் வாங்குற விஷயமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நாட்டுக்கு நாடு, நடுவுல வந்து எந்த ஏஜென்ட் யாருமே கிடையாது. அப்படி மெகுல் சோஸ்கியை வந்து இங்க கொண்டு வர்றதுக்கான எல்லா ஒப்பந்தங்களும் ரெடியா தயாரா போட்டிருக்கு. அதனால அவர் எப்போது வேணாலும் அவர் இந்த தவறான வந்து இறங்கின மாதிரி மெகுல் சோஸ்கி வந்து இறங்கலாம். மெகுல் சோஸ்கி வந்து இறங்கி இங்க விசாரணையில வாயை திறக்கும் போதுதான் இங்க இருக்கிற பல புல்லுரிமைகள் மாட்டக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஒரு 14,000 கோடியை வந்து சர்வசாதாரணமா தூக்கி ஒருத்தர் கொடுத்துருக்காங்கன்னா அவர் கண்டிப்பா அவனுக்கு வந்து கிக் பேக்ஸ் இருக்கும். கண்டிப்பா அவர் யாருக்காவது பின்னாடி வந்து பணம் கொடுத்திருப்பாரு, எல்லாம் பண்ணிருப்பாரு. அதனால கண்டிப்பா அவங்க இப்ப பதற்றம் அடைகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரிதான் வழக்கம் போலதான் மாற்ற வரைக்கும் ஓகே, மாட்டிட்டாங்கன்னா அடுத்து ஆரம்பிக்கிறது என்னது, பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அது நமக்கு கைவந்த கலையாச்சு. நம்ம எதிர்கட்சிகளோட ரொம்ப கைவந்த கலை தானே அது. அது கண்டிப்பா வந்து நிறைய அதிரடி கைதுகள், அதிரடி வழக்குகள் இதெல்லாம் இருக்கு மெகுல் சோஸ்கியை கூட்டு வரும்போது. நம்மளுக்கு இன்னுமே கொஞ்சம் ஹோப் இருக்கு. மோஸ்ட் ப்ராப்ளி நம்ம நிரவ் மோடியும் விஜய் மல்லையாவும் கூட நம்ம கூப்பிட்டு வருவோன்றது நமக்கு இப்போ கொஞ்சம் நம்பிக்கையோ இப்ப பேசக்கூடிய விஷயம். அது நம்பிக்கையா தெரியுது. எப்போ வேணா அவங்க வந்து நம்ம கூப்பிட்டு வரலாம். நம்மளும் அவங்களோட இந்த கவர்மெண்டோட நெகோசியேட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ ஒட்டுமொத்தமா இந்த மாதிரி நம்ம நாட்டுல பணத்தை ஏமாத்திட்டு ஓடி போனவங்க எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு வரும்போது பணத்தை கொடுத்தவன் வந்து கதறத்தானே செய்வான். ஐயோ அவனை கூப்பிட்டு வந்துட்டீங்க, அவனால நான் மாட்டேன்னு கதறத்தானே செய்வான். வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரியே முதல் தடவை பெல்ஜியம் போன்ற நாடோட நம்ம வந்து எக்ஸ்ட்ரடிஷனுக்கான ட்ரீட்டி சைன் பண்ணியிருக்கோம். அப்ப நடந்ததை இப்ப நம்ம கொண்டு வரோம். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஆனா அந்த தீவிரவாதியை இங்க கொண்டு வரோம். இதுக்கு எல்லாம் காரணம் வந்து மோடி அவர்கள் வந்து எதிர்கட்சிகள்லாம் கிண்டல் பண்ணாங்க, டூர் போறாருன்னு. அவர் செய்த அந்த வெளிநாட்டு பயணங்கள் தான் நம்ம எடுத்துக்கலாமா? மோடி வந்து வெளிநாட்டு பயணங்கள் போகும்போது இவங்க எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கும் போதே நாங்க இதுக்கான டேட்டாவை கொடுத்துருக்கோம். அவர் வந்து அட்ராக்ட் பண்ண டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, அந்த ஃபெடரல் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, எஃப்டிஐன்னு சொல்லுவாங்கல்ல, அது எஃப்டிஐ இண்டெக்ஸ் நீங்க எடுத்து பாருங்க. அவர் அங்கிருந்து கொண்டு வந்த அதாவது இது பண்ணுவாங்க, ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அவர் அங்கிருந்து கொண்டு வந்திருக்காரு. இந்தியாவுக்கு ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அவர் டைரக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. நம்பர் 1. ஒரு தலைமை, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை, ஒரு ஸ்ட்ராங்கான நாடு, நம்ம வளர்ச்சியை வந்து நம்ம ஜிடிபி முதற்கொண்டு எல்லாத்தையும் வளர்ச்சியை காட்டும் போது மற்ற நாடுகள் நம்ம கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்றது கண்டிப்பா வந்து வருவாங்க. அப்படி வரும்போது நம்ம நல்லுறவுகளோடு இருக்கணும். மோடியுடைய பிரயாணத்துல நமக்கு கிடைச்ச நிறைய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு. அதுல வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க, முக்கியமான விஷயம். எவ்வளவு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வாஸ் ஆர்டிகல் 370. ஆர்டிகல் 370 நம்ம ரிமூவ் பண்ணும்போது ஒரே ஒரு நாடு கூட அதுக்கு எதிராக பேசல. ஒரு நாடு கூட இல்ல இது தவறு, நீங்க பாகிஸ்தானோட உட்கார்ந்து பேசிதான் தீர்க்கணும், காஷ்மீர்ல இது மாதிரி பண்ணக்கூடாது, மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார், ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு நாடாவது விட்டுச்சா? பாத்தீங்களா? என்ன காரணம்? ஏன்னா அவருக்கு தெரியும், அவர் அதுக்கு முன்னாடியே எல்லா என்வாய்ஸ்க்கும் அவர் எல்லாரும் மூலியமாவும் பேசிட்டு பக்காவா டேட்டா கொடுத்து வச்சிருக்காரு. ஆர்டிகல் 370 மாத்திரம் கிடையாது, இந்த மாதிரி நம்ம நாட்டுல நடக்கிற எத்தனையோ விஷயங்களை தலையிட்டு கொண்டிருந்த நாடுகள் கூட அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு. ட்ரம்ப் ஒரு விஷயம் சொன்னார், உங்களுக்கு தெரியும், இஸ் த பெஸ்ட் நெகோசியேட்டர். ஒரு விஷயம் கேட்டாங்க, கேள்வி கேட்டும்போது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, இஸ் த பெஸ்ட் நெகோசியேட்டர், ஹி நோஸ் வாட் டு டு அப்படின்னு ட்ரம்ப் சொன்னார். இன்னொன்னு, நிறைய நாட்டுல வந்து அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் பயந்து போயிருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, இவர் ட்ரம்போடையும் பேசுறாரு, அந்த பக்கம் போய் உக்ரைன்ல ஜெலன்ஸ்கியோடையும் பேசுறாரு, எல்லாரையும் வந்து ஒரு நட்புறவுல வச்சிருக்காரு. அது எப்படின்னா, இவரை பொறுத்த வரைக்கும், மோடியை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரிஸ் ஃபர்ஸ்ட், மற்றதெல்லாம் அப்புறம், ஆட்சி பிஜேபி அதெல்லாம் அப்புறம் போக நீங்க, ஆனா கண்ட்ரி ஃபர்ஸ்ட். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பிரதமர், ஒரு பிரதமர் நாட்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை முக்கியமா பண்ணுவார். கண்ட்ரி இஸ் ஃபர்ஸ்ட். அப்படிதான் அவருடைய மொத்த பயணமே வந்து பாத்தீங்கன்னா நாட்டை முன்னிறுத்தி, சும்மா வந்து சுற்றுப்பயணம் சொல்லிட முடியாது. அவரு யுஎஸ்க்கு போயிட்டு வந்த போது கிட்டத்தட்ட 1200 கோடிகளுக்கு இங்கிருந்து கடத்தப்பட்ட சிலைகளை திரும்ப கொண்டு வந்தார். எத்தனை செய்தி பத்திரிகைகளை நீங்க அதை பாத்தீங்க? எத்தனை செய்திகள் நீங்க பாத்தீங்க? பாத்துருக்க சான்ஸ் இல்லை. இப்ப போய் தேடி பாருங்க, கூகுள்ல போய் தேடி பாருங்க. He traveled with statues. இவர் திரும்ப வரும்போது அவர் 1200 கோடிக்கு சம்பந்தப்பட்ட ஸ்டாச்சுஸ் அங்க இருக்கிற மியூசியம்ல இருந்தது, அங்க இருந்து இங்க இருந்து இதெல்லாம் கவர்மெண்ட் மூலியமா இது பண்ணி திரும்ப கொண்டு வந்தார். மன்மோகன் சிங் ஒரு சிலையாவது கொண்டு வந்திருப்பாரா? இங்கிருந்து அங்க அனுப்புனாங்க. மன்மோகன் சிங் பீரியட்ல தான் இங்கிருந்து அதிகமா சிலைகள் கடத்தப்பட்டது.
அதெல்லாம் நம்ம வந்து உள்ளுக்குள்ள போனோம்னா பயங்கர பெரிய கதையா போகும். அப்போ அவரு அந்த சிலைகள் மாத்திரம் நான் சொல்லணும். அந்த மாதிரி எவ்வளவோ இது பண்ற விஷயங்கள். ஆஹ் கத்தார் ஒரு 11 மாலுமிகள் 12 மாலுமிகள் வந்து இந்திய மாலுமிகள் வந்து நமக்கு தூக்கு தண்டனை வரைக்கும் போனாங்களா? எப்படி பாதுகாத்து கூட்டு வந்தாரு? பிகாஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் தானே. அப்ப கத்தாருக்கு போகும்போது கத்தாரின் உயரிய விருது அவர் கிடைக்குதா இல்லையா? ஸ்ரீலங்கா 2014க்கு அப்புறம் ஒரே ஒரு தடவை கூட பார்டர் கிராஸ் பண்ணாங்களா? அரசு தான் பண்ணாங்களே ஒழிய சுட்டாங்களா? 2014க்கு முன்னாடி எத்தனை பேர் மீனவர்கள் சுட்டு கொண்டானுங்க? அப்ப என்னாச்சு? அவர் என்ன சொன்னாரு? ஒரு மீனவரை கூட நாங்க சுட விட மாட்டோம்னு கைது பண்ணி ஆகணும். ஏன்னா நீ கடல் எல்லையை தாண்டுற, போதை மருந்தோட பிடிபடுற, இல்ல எதுக்கோ ஒண்ணு தாண்டுறானா கடல் எல்லையை தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து ஒரு குற்றவாளி ஆகுற. கைது பண்ணாங்களா? அந்த ஸ்ரீலங்கால கூட 5 மீனவர்கள் தூக்கு தண்டனை வரைக்கும் போனவர்களை அங்க பிரசிடென்ட் கிட்ட பேசி மன்னிப்பு வழங்கி கூட்டு வந்து இந்தியாவில இறக்குனாங்களா இல்லையா? நம்ம ஆளுங்க வழக்கம் போல ஸ்டிக்கர்லாம் ஒட்டினாங்க. ஞாபகம் இருக்கா? வழக்கம் போல பஸ் எல்லாம், அதாவது ஏர்போர்ட் வரைக்கும் வர்றவனுக்கு வீட்டுக்கு வர தெரியாத, ஏர்போர்ட்டுக்கு போய் பஸ்ஸை கூட்டு வந்து நாங்க தான் கூட்டு வந்து ஸ்டிக்கர் ஒட்டினாங்க. அந்த மாதிரிதான் அவரை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் இஸ் அமேசிங். அவருக்கு மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து உலக நாடுகள் கூட வச்சிருக்கிற உறவுகள் வந்து அப்படி இருக்கு. எந்த நாடுங்க இப்ப அவருக்கு எதிராக பேசுது சொல்லுங்க பார்க்கலாம்? எந்த நாடு பேசுது? அது இந்தியாவில் நடக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், உலக பிரச்சனையா இருக்கட்டும், ஊன்னு எதிர்றாங்க எல்லாரும். இது எப்படி இவரு ஜெலன்ஸ்கி கிட்ட பெட்ரோல் வாங்குறாரு, புதின் கிட்ட வந்து டீசல் வாங்குறாரு, எல்லாரும் பண்றாரு. ஆனா பேச முடியலையே, யாரால எதுவும் பேச முடியல. எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா வி ஆர் அ க்ரோயிங் பவர். 2014க்கு முன்னாடி இந்தியாவை பார்த்ததுக்கு 2014க்கு அப்புறம் இந்தியாவை பார்க்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. வெளிநாட்டுல வாழ்ற மக்கள் சொல்றாங்கல்ல, எங்களுக்கு முன்னாடி வந்து நாங்க ஏர்போர்ட்ல இறங்கி எங்க பாஸ்போர்ட்டை கொடுத்தோம்னா அங்க பாக்குற பார்வையே வேற. இன்னைக்கு வந்து எங்களை ரொம்ப மதிப்போட நடத்துறாங்க எல்லா இடத்துலயும். எவ்ரி கண்ட்ரி, எந்த கண்ட்ரி நீங்க போனாலும் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு இருந்த ஒரு மதிப்பு அப்படி இருக்குது. அப்போ அவருடைய வெளிநாட்டு சுற்றுப்பயணங்கள்னால இந்தியாவுக்கு எவ்வளவு நன்மை நடந்திருக்குன்றத நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா அது பெருசா போயிட்டு தான் இருக்கும். இவங்க வழக்கம் போல ஊர் சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் என்ன வந்து போய் ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி கூடவே ஒரு 65 பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸை கூட்டு போய் எல்லாருக்கும் ஷாம்பெயின் கொண்டு ஷாம்பெயின் சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணாரு. ஒரு ஒரு பத்திரிக்கார லேடியே ஒருத்தவங்க சொன்னாங்களா இல்லையா? நாங்க கிளம்புனா இங்கிருந்து எங்களுக்கு போகும்போதே வந்து கையில வந்து ஃபுல் குடீஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் நாங்க ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவோம். அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது எங்களுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி. இப்ப அப்படியா இருக்கு? அவர் ஒருத்தர் தான் போறாரு. கேபினெட்ல இருந்து மினிஸ்டர் கேபினெட்ல இருந்து அவர் கேபினெட்ல கிச்சன் கேபினெட் மட்டும் தான் போறாங்க. கூடுமான வரைக்கும் அவர் ஹோட்டல்ல தங்கறத அவாய்ட் பண்றாரு. ஃபிளைட்லயே குளிக்கிறாரு, தூங்குறாரு, இறங்கி போறாரு, மீட் பண்றாரு. அடுத்த நாள் டிராவல் பண்ணி அடுத்த நாள் காலையில இங்க உட்கார்ந்து வந்து ஒரு முக்கியமான மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. அவங்க அம்மா இறந்தப்ப கூட போய் அந்த ஈம காரியங்களை முடிச்சிட்டு வந்து கல்கட்டால மெட்ரோ ஓபன் பண்ணாரா இல்லையா? மெட்ரோ ஃபங்க்ஷனை கலந்துட்டாரா இல்லையா? அவர் அது ஆன்லைனா வாட் எவர் இட் இஸ். இவென்ட் குஜராத்ல போயிட்டு ஒரு பிரதமர் ஒரு பிரதமர் அப்படியா இருப்பாங்க? இந்த தமிழ்நாட்டுல ஒரு கவுன்சிலரோட அம்மா செத்தா டிராபிக் ஜாம் ஆயிருங்க. ஒரு கவுன்சிலரோட அம்மா செத்தா மொத்தமா டிராபிக் ஜாம் ஆகுது. நீ யாரா பூக்க பார்த்தும் காரெல்லாம் அடிச்சு படிச்சிருவாங்க. அப்படியா பண்ணாரு அவரு? வந்து இறங்கினதும் தெரியாது. அம்மாவை தூக்கிட்டு போய் ஈம காரியங்களை முடிச்சு அவசரமா திரும்பி டெல்லிக்கு டிராவல் பண்ணி தேவையா? அன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்க முடியாது அவரால். லீவ் எடுத்தாரா பிரதமர்? இது வரைக்கும் லீவ் எடுத்திருக்காரா? ஒரு நாளாவது பர்சனல் லீவ் எடுத்திருக்காரா? எங்கன்னா உலகத்துல ஏதாவது ஒரு பிரதமர் அந்த மாதிரி காட்டுங்க. அப்போ இத்தனை பேர் நாங்க தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு புரியுதா? இதுதான் காரணம். இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு பிரதமர் நம்மளுக்கு கிடைப்பாரா நமக்கு தெரியாது. ஆனா இப்ப கிடைச்சிருக்கிறது ஒரு தங்கமான மனிதர். அது வந்து அவரு வெளிநாட்டு பயணத்தினால சாதிச்சது எத்தனையோ விஷயங்கள். நான் பேசினது வெறும் 10% தான்.